அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம போன கிளாஸ்ல நம்ம கடைசி ஹைட்ரோ கிளாஸ்ல வந்துக்கிட்டு மேலுதைப்போடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் பார்த்த மாதிரி இருந்தோம். ஸோ அதில் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய கேள்விகளை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ உங்களோட டியூட்ல 121வது கேள்வி, உங்களோட டியூட்ல 121வது கேள்வி 2019-38 அப்போ 121 1938. ஸோ அந்த கேள்விக்குரிய விட என்ன? 121க்குரிய விடையை சொல்லுங்க. பாருங்க, 2019ஆம் ஆண்டு வந்த 38வது கேள்வி. நீரில் மிதக்கும் ஒரு செவ்வக மரக்குற்றியின் மீது ஓர் உலோக துண்டு பொருத்தப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டவாறு மரக்குற்றியின் கனவளவின் 50% நீரில் அமிழ்ந்துள்ளது. மரக்குற்றியின் 50% நீரில் அமிழ்ந்துள்ளது. உலோகத்துண்டும் மரக்குற்றியும் சம திணிவுள்ள உலோகத்துண்டுடன் மரக்குற்றி தலைகீழாக கவிழ்க்கப்பட்டார். உலோகத்துண்டும் மரக்குற்றியும் சம திணிவுள்ளன. உலோகத்துண்டுடன் மரக்குற்றி தலைகீழாக கவிழ்க்கப்பட்டால் மரக்குற்றியின் கனவளவின் என்ன சதவீதம் நீரில் அமிழக்கூடும்? கவனிங்க, ஒரு மரக்குற்றி அதுக்கு மேல ஒரு உலோக குற்றி ஒன்றை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரெண்டுமே ஈக்குவல் மாஸ், சமனான திணிவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல இந்த மரக்குற்றி 50% கனவளவு அமிழ்ந்து மிதக்குதாம். சோ கேள்வி என்னண்டா, இதை நீங்க தலைகீழா போட்டீங்கண்டா, மரக்குற்றி உலோக குற்றி கீழுக்கு இருக்கிற அமைப்புல இப்படி வச்சு தலைகீழா இப்படி போட்டீங்கன்னா இந்த மரக்குற்றியில எவ்வளவு கனவளவு அமிழும் இல்லையா? மரக்குற்றியின் கனவளவின் என்ன சதவீதம் அமிழும்னு ஒரு கேள்வி. உண்மையிலேயே ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான் இந்த 38வது வந்த கேள்வி. யோசித்து பாருங்க, மரக்குற்றி நீருக்குள்ள தன்னுடைய கனவளவுட 50% பங்கு அமிழ்ந்திருக்குது. அதாவது மரக்குற்றிட கனவளவு V ஆக இருந்தால் அமிழ்ந்திருக்கிற கனவளவு V/2. எனவே நாம் என்ன சொல்லலாம் தான், இந்த மரக்குற்றியால இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் கனவளவு V/2 உண்டால் இந்த இடம்பெயர்க்கப்பட்ட இந்த திரவத்திட நிறை மேலுதைப்புக்கு சமனம். அதாவது இந்த பொருளுட நிறைக்கு இங்க தொழிற்படுற மேலுதைப்பு எப்படி இருக்க போகுது? சமனா இருக்க போகுது இல்லையா? இந்த பொருளுட நிறைக்கு இங்க தொழிற்படுற மேலுதைப்பு எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். அந்த மேலுதைப்பு V/2 ρg ஆக இருக்கு இல்லையா? இந்த பொருளால இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு V/2 தானே. குற்றிட கனவளவு வீண்டா அரைவாசி கனவளவு அமிழ்ந்திருக்குது. அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு V/2. இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைதான் மேலுதைப்பு. அப்ப பாயிட அடர்த்தி ரவுண்ட் எடுக்கிறோம். அப்ப மேலுதைப்பு என்னன்னு கேட்டா V/2 ρg. இப்ப இந்த குற்றில மரக்குற்றிக்கு மேல இருக்கிற இந்த உலோக குற்றி கீழுக்கு இருக்கிற மாதிரி போட்டா மரக்குற்றில எவ்வளவு கனவளவு அமிழ்ந்து மிதக்கும்? இதான கேள்வி. யோசித்து பாருங்க, அதே திணிவுதான் மறுபடியும் இருக்குது. சோ இது மிதக்குது. சோ மிதக்குதுன்றாலே மிதப்பு விதிப்படி நிறை மேலுதைப்புக்கு சமன். சோ இப்பயும் மிதக்காது. அப்ப இப்பயும் இவர நிறை, இவங்களோட மொத்த நிறைக்கு மேலுதைப்பு சமனா வரணும். மேலுதைப்பு சமனா வரணும்டா
இதுல நிறைக்கு மேலுதைப்பு சமனா வரும். நிறைக்கு மேலுதைப்பு ஏற்கனவே சமனா வாரத்துக்கு இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு v/2 தானே. ஆக இப்பையும் இடம்பெயர்க்கப்பட வேண்டிய கனவளவு அதே v/2 தான். ஆனால் இங்க உலோக குற்றி கீழுக்கு இருக்கிறதால உலோக குற்றியால ஒரு குறிப்பிட்ட கனவளவு இடம்பெயர்க்கப்பட்டுட்டு, எனவே v/2 கனவளவை இடம்பெயர்க்கிறதுக்கு மரக்குற்றியானது அரைவாசிக்கு, அதாவது 50% அமிழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உலோக குற்றி அமிழ்ந்து பகுதி அளவு கனவளவை இடம்பெயர்த்திட்டு, ஆக மிச்சமா மரக்குற்றி அமிழ வேண்டிய கனவளவு 50% விட சற்று குறைவாக இருக்கும். ஏன் 50% v/2 கனவளவு இடம்பெயர்க்கப்படணும். அப்பதான் அந்த மேலுதைப்பு தான் mg என்ன செய்யுது, சமப்படுத்துது. இதுல இங்க மரக்குற்றி v/2 கனவளவு அமிழ்ந்திக்கு, இங்க மரக்குற்றி v/2 கனவளவு அமிழ தேவையில்லதான். ஏன்னா இந்த குற்றி உலோக குற்றி திரவத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கனவளவு இடம்பெயர்த்து இருக்குது. அப்ப மிச்சமா தேவைப்படுற கனவளவை தானே இவர் இடம்பெயர்க்கணும். அப்ப இவர் மரக்குற்றி அமிழ வேண்டியது 50% விட சற்று குறைவானது. ஒரு சிம்பிளான விஷயம் தானே, ஒரு இதுவுமே தேவையில்லையே. ஆக இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% சற்று குறைவாகும். அப்ப பொருத்தமான விடை என்ன, முதலாவது விடையாக இருக்கும். விளங்குதா? 50% சற்று குறைவாக அமர்ந்தீங்கன்னா சரி. ஏன் சற்று குறைவுன்னு சொல்றோம்னா உலோக குற்றி எப்படிப்பட்டது, உலோக குற்றி சின்ன அடிக்குது. இதுல கனவளவுக்குத்தான் இங்க அமிழ்ற வீதம் குறைய போகும். அப்ப உலோக குற்றியால் உலோக குற்றி இடம்பெயர்த்த கனவளவு சின்னம் தானே, அந்த கனவளவுக்கு அமிழாம இருக்க போகுது. அப்ப 50% விட கொஞ்சமா தான் குறைய அமிழும். சரியா? அப்ப சிம்பிளான ஒரு கேள்வியைத்தான் 38வது கேள்வியா போட்டு வச்சிருக்கிறாங்க. ரைட்? இப்ப நாம இன்னும் ஒரு கேள்விக்குள்ள வருவோம். வினைக்கு யாருக்கு டவுட் இருந்தா சொல்லிக் கொள்ளுங்க. 2 டைம்ல இடம்பெயர்க்கப்படுற கனவளவு சமனா இருக்கணும், அவ்வளவுதான் ஐடியா. டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்த 124வது கேள்வி எடுங்க. 124 2005ஆம் ஆண்டு 52வது கேள்வி. பொதுவா ஹைட்ரோ கேள்விகள்னாலே ஈஸியான கேள்விகள் தான். சரியா நம்ம விளங்கி கொண்டால் ஹைட்ரோ கேள்வி எப்படிப்பட்ட கேள்விகள் தான், சிம்பிளான கேள்விகள் தான், அழகா டீல் பண்ணலாம். நிறைய கேள்விகளை சிம்பிளாவே கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இதெல்லாம் சிம்பிளா செய்யற ஒண்ணுமே இல்லையே, கால்குலேஷன் மனதால செய்யற ஒரு கேள்வி தானே. ரைட்? 2005 52 என்ன விடன்னு சொல்லுங்க அப்போ. அதுக்கு யா பாருங்க, ஒரு விற்றராசி ஏயிலிருந்து திணிவு எம்ஐ உடைய உலோக உருளை ஒன்று தொங்கவிடப்பட்டு திணிவு கேபிட்டல் எம்ஐ உடைய ஓர் நீர் கொள்கலத்தினுள்ளே அடி மீது முழுமையாக அமிழ்ந்து ஓய்வில் இருக்கும் வரைக்கும் மெதுவாகவும் உறுதியாகவும் தாழ்த்தப்படுகின்றது. உருவில் காணப்படுகின்றவாறு பாத்திரம் ஒரு நெருக்கும் தராசு பியின் தட்டின் மீது வைக்கப்பட்டுள்ளது. நேரம் டீயுடன் ஏயினதும் பியினதும் வாசிப்புகளிற்கான மாறல்களை மிகச்சிறந்த முறையில் வகை குறிப்பது. சோ கவனிங்க, மேசை தராசு பியினதும் விற்றராசி ஏயினதும் வாசிப்புட மாறலை பத்தி கேட்டிருக்கிறாங்க இல்லையா? முதலாவது இந்த மாதிரி கேள்விகளுக்குரிய பொதுவான தியரியை நான் சொல்லிக் கொள்றேன். எப்பயுமே
ஒரு திரவத்துக்குள்ள நீங்க ஒரு குற்றிய அமிழ்த்தும் போது இந்த விற்றராசிர வாசிப்பு உங்களுக்கு தெரியும். விற்றராசி எதை வாசிப்பா தரும் என்றால் இந்த விற்றராசோட இணைக்கப்பட்டிருக்கிற இழை இருக்குத்தானே, இந்த இழையினது இழுவையத்தான் விற்றராசு வாசிப்பா தரும் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். விற்றராசிட இந்த இழையினது இழுவையத்தான் விற்றராசின செய்யும் வாசிப்பா தரும். எல்லாருமே படிக்கிற விடயம், ரைட்? இந்த வாசிப்பு என்னதுக்கு சமனாரிக்கும்னு பார்த்தா இதுல நிறை எம்ஜிண்டா எம்ஜி மைனஸ் யூவுக்கு சமன். அதாவது எப்பயுமே ஒரு பாய்க்குள்ள நீங்க இந்த குற்றியை கொண்டு போய் அமிழ்த்தக்குள்ள விற்றராசிர வாசிப்புக்கான மாறல் எம்ஜி மைனஸ் யூவாக இருக்கும். அதே மாதிரி மேசை தராசிர வாசிப்புக்குரிய பொது சமன்பாடு எப்படி இருக்கும்டா, மேசை தராசுக்கு மேல இருக்கிற நீரை கொண்ட பாத்திரத்தில திணிவு எம்முண்டா இந்த எம்ஜியோட இந்த மேசை தராசால வழங்கப்படுகின்ற வாசிப்பு என்னன்னு வரா இந்த எம்ஜியோட யூவை கூட்டி வரதா இருக்கும். மேசை தராசிர வாசிப்பு இந்த நீரை கொண்ட பாத்திரத்தோட இந்த குற்றிய அமிழ்த்தக்குள்ள உருவாகிற மேலுதைப்பு கூட்டி வரதான் மேசை தராசிர வாசிப்பு. விற்றராசிர வாசிப்பு இந்த குற்றிட நிறையிலிருந்து மேலுதைப்ப கழிச்சு வரதா இருக்கு. சரியான அந்த அடிப்படையில இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை நாம நிறுவலாம். நான் நீங்க நிறுவியெல்லாம் காட்டல, இது எப்படி வந்துங்கிறதெல்லாம் சரியான. இந்த ரெண்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? இப்ப கவனிங்க, நேரத்தோட விசைக்கான வாசிப்புக்கான மாறல் ஸ்டார்டிங்ல இந்த மேசை தராசில இந்த குற்றிய நாம அமிழ்த்தல்ல, அதனால மேசை தராசிர வாசிப்பு எம் ஆகவே இருக்கும் அல்லது எம்ஜி ஆகவே இருக்கும். நிறைய வாசிக்குதா அல்லது திணிவ வாசிக்குதாங்கிறத பொறுத்தது. திணிவ வாசிக்குதுண்டா எம் என்று சொல்லுவோம், நிறைய வாசிக்குதுண்டா எம்ஜி என்று சொல்லுவோம், அவ்வளவுதான். அதே டைம்ல விற்றராசிர வாசிப்பு ஆரம்பத்துல திரவத்துக்குள்ள அமிழ்த்தல்ல, அதனால ஸ்மால் எம்ஜியா இருக்கு. இப்படிதான் ரெண்டு பேரும் இருந்திருப்பாங்க. இப்படியே கொண்டு வந்து ஒரு டைமுக்கு நாம இந்த மேசை தராசுக்குள் இந்த திரவத்துக்குள்ள இந்த குற்றியை நாம அமிழ்த்துறோம். இந்த குற்றிய நாம இந்த திரவத்துக்குள்ள அமிழ்த்தும் போது நல்லா பாருங்க, இந்த குற்றி படிப்படியா திரவத்துக்குள்ள அமிழ்த்தப்படக்குள்ள திரவத்தினால் இந்த குற்றியின் மீது ஒரு மேலுதைப்பு தொழிற்படும் இல்லையா? சோ இந்த திரவத்தால இந்த குற்றிக்கு மேல் நோக்கி ஒரு மேலுதைப்பு விசை தொழிற்பட போகுது. அந்த விசை நீங்க குற்றிய படிப்படியா அமிழ்த்தக்குள்ள அதிகரிச்சு கொண்டு இருக்கும். ஏன்? மேலுதைப்புங்கிறது இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட நிறைதானே. இப்ப நீங்க குற்றிய இந்த திரவத்துக்குள்ள இதுவரைக்கும் அமிழ்த்துறீங்க, திருப்பி இதுவரைக்கும் அமிழ்த்துறீங்க, திருப்பி இப்படி அமிழ்த்துறீங்க, இப்படிதான் போயிருக்கீங்க, படிப்படியா அமிழ்த்திட்டு போயிருப்பீங்க. இதை நீங்க படிப்படியா அமிழ்த்த 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 இந்த குற்றி திரவத்துக்குள்ள இடம் பிடிக்கின்ற கனவளவு கூடும், அதனால மேலுதைப்பு கூடும். அப்ப இந்த குற்றி படிப்படியா திரவத்துக்குள்ள அமிழும் போது இடம்பெயர்க்கப்படுற கனவளவு கூடுறதால மேலுதைப்பு கூடும். மேலுதைப்பு கூடினால் எல்லாம் யோசித்து பாருங்க, இந்த தராசிர வாசிப்பான செவ்வன் மருதாக்கம் படிப்படியா கூடிக்கிட்டு போகும். அதே நேரத்துல மேலுதைப்பு கூடினால் விற்றராசிர வாசிப்பு குறைஞ்சு கொண்டு போகும். ஏண்டா இது மைனஸ் குணகத்துல இருக்குது. அப்ப இது கூடினா இது குறையும், அப்ப இது படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு போகும். சரியா? இப்ப ஒரு டைமுக்கு இப்படியே படிப்படியா அமிழ்த்தி அமிழ்த்தி ஒரு டைமுக்கு என்ன நடக்கும்னா இந்த குற்றி இந்த திரவத்துக்குள்ள ஃபுல்லா அமிழ்ந்துடும். இது ஃபுல்லா அமிழ்ற வரைக்கும் தான் மேலுதைப்பு கூடும். மேலுதைப்பு கூடக்குள்ளதான் வாசிப்பு கூடும், மேலுதைப்பு கூடக்குள்ளதான் வாசிப்பு குறையும். இப்ப ஃபுல்லா அமிழ்ந்துட்ட. இதுக்கு பிறகு இதுல இருந்து இது வரைக்கும் அடிய தொடுகின்ற வரைக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் அடிய தொடுகின்ற வரைக்கும் இந்த குற்றி திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கிற கனவளவு மாறாது. ஏன்னா குற்றி ஃபுல்லா அமிழ்ந்துட்டேன். அப்ப இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தாலும் குற்றியால இடம்பெயர்க்கப்படுற கனவளவு மாறாது. ஏன்னா குற்றி திரவத்துக்குள்ள ஃபுல்லா அமிழ்ந்துட்டு, இதான் இனி கனவளவு. குற்றிட கனவளவுக்கு சமனான திரவம் இடம்பெயர்க்கப்படுவதுன்னு அர்த்தம்.
குற்றி ஃபுல்லா திரவத்துக்குள்ள ஒரு இடத்தை பிடிச்சிட்டு இந்த கனவளவு தான் இங்கேயும் இருக்கு. இதை விட கூட வாய்ப்பு இருக்கு. அதனால கனவளவு மாறாது. அப்ப மேலுதைப்பு மாறாது. மேலுதைப்பு மாறாதா, வாசிப்பு மாறாது. மேலுதைப்பு மாறாதா, வாசிப்பு மாறாது. கடைசியா இந்த குற்றி அடிய போய் தொடும். தொட்டால் இந்த இழையிட இழுவை பூச்சியமா மாறும். மாறுமா இல்லையா? இந்த இழையிட இழுவை என்ன செய்யும்? அடுத்த கணம் பூச்சியமா மாறும். ஏன்? இழை டைட்டா இருந்துச்சு. இது வரைக்கும் இழை டைட்டா இருக்குது. அதுல நிறை காரணமா இழை வந்துட்டு டைட்டா இருந்துச்சு. உதாரணத்துக்கு இப்படி விடுங்க, இதான் இழைட்டு வச்சுக்கோ. இப்ப இது நல்ல டைட்டா இருக்கும். இதான் குற்றி வச்சுக்கோமே. இதான் குற்றி. சரியா? இந்த இலை இப்படி டைட்டா இருக்கும். இந்த இலையை விடுவோமே. ஓகே, இந்த இலை நல்ல டைட்டா இருக்குது. டைட்டா இருக்குன்னு எடுத்துக்கோ. இப்ப டைட்டா இருக்குது. இப்ப இவர் இப்படியே வந்து அடியில போய் படுவாரு. இப்படியே வந்து இவர் அடியில படுவாரு. அடியில பட்ட உடனே இந்த இலை என்ன செய்யும்? லூஸ் ஆகிடும். இலை லூஸ் ஆகிட்டுண்டா இழுவிச பூச்சியமா மாறிட்டு அர்த்தம். அப்ப அடியில போய் தொட்ட உடனே இந்த இலை அடுத்த கட்டம் இந்த விட்டராசை நீங்க கீழுக்கு தள்ளக்குள்ள இலை தொய்வடைய ஆரம்பிக்கும். இலை தொய்வடை இருந்தா இழுவிச பூச்சியமா மாறுதுன்னு அர்த்தம். எனவே இழுவிச பூச்சியமா மாறுதுண்டா விட்டராசிட வாசிப்பு பூச்சியமா மாறும். அதே நேரத்துல கவனிங்க, இது அடிய வந்து தொட்ட உடனே இந்த விட்டராசிட வாசிப்பு பூச்சியமா மாறுறதுக்காக எவ்வளவால குறைஞ்சிக்கோ அதே அளவால மேசைத்தராசிட வாசிப்பு கூடும். ஏன்னு தெரியுமா? ஏண்டால் எப்பொழுதுமே இந்த விட்டராசினதும் மேசைத்தராசினதும் வாசிப்புகளோட கூட்டுத்தொகை இந்த தொகுதிட மொத்த நிறைக்குத்தான் சமனாரிக்கும். அதாவது நல்லா எழுதி பாருங்க, இதான் நம்ம எழுதின சமன்பாடு. இந்த ஆரையும் டீயையும் கூட்டி பாருங்க. ஆர் பிளஸ் டி. ஆறுங்கிறது மேசைத்தராசிட வாசிப்பு, டீங்கிறது விட்டராசிட வாசிப்பு. ரெண்டையும் கூட்டுவோமே. கூட்டி நடக்கும். இங்க பிளஸ் யூ, இங்க மைனஸ் யூ, ரெண்டும் போயிடும். போனா கேபிட்டல் எம்ஜி பிளஸ் ஸ்மால் எம்ஜி இப்படி வருமா இல்லையா? சோ மேசைத்தராசினதும் விட்டராசிரை வாசிப்பை நீங்க கூட்டினீங்கன்னா அது கேபிட்டல் எம்ஜி பிளஸ் ஸ்மால் எம்ஜி அடிக்கும். அப்ப ரெண்டு பேர கூட்டுத்தொகை மொத்த நிறைக்கு சமன். விளங்குதா? ஆக இவர வாசிப்பு பூச்சியமா மாறக்குள்ள, இவர வாசிப்பு குறையக்குள்ள இதுல மொத்த நிறைய சமப்படுத்த இவர வாசிப்பு கூடும். அப்ப இது கடைசியில இது பூச்சியத்துக்கு வரக்குள்ள இது எங்கனையுமா வரும்? இதுல வாசிப்பு கேபிட்டல் எம்ஜி பிளஸ் ஸ்மால் எம்ஜிக்கு வரும். மறுபடியும் சொல்றேன், இவங்க ரெண்டு பேர வாசிப்பை நீங்க கூட்டி வாரது இந்த தொகுதியில மொத்த நிறைக்கு சமம். இது குறையிற அதே அளவுக்கு இது கூடியே ஆகணும். எல்லா இடத்தையும் பாருங்க, இது குறையிற அதே அளவுக்கு தான் இது கூடும். இது மாறாம இருக்கக்குள்ள இதுவும் மாறாம இருக்கும். விளங்குதா? அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட என்ன அப்படின்னு பாத்தீங்களா இருந்தால், பொருத்தமான விட இரண்டாவதாக வரும். சரியானே? ஓகே, நீங்க 90வது கேள்வி எடுங்க. 1984 ஆண்டு 27வது கேள்வி. 90வது கேள்வி, 84 ஆண்டு 27வது கேள்வி. இந்த விடயத்தை வச்சு, இப்ப நான் விளங்கப்படுத்தின விடயத்தை வச்சு
நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லி இருந்தேன். ஸோ இந்த விடயங்களை உள்ளடக்கி அந்த கேள்விக்குரிய விடையை சொல்லுங்க. யா, என்ன சரியான விடைகள் வந்து கொண்டிருக்குது. குறுக்குவெட்டு பரப்பு தசம் 0.8 சென்டிமீட்டர் வர்க்கத்தை உடைய முகவை தசம் 1 மீட்டர் அதாவது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு தராசின் மேல் வைக்கப்படும் போது தசம் 82 கிலோகிராம் வாசிப்பை காட்டியது. நீர்மட்டம் தசம் 0.01 மீட்டரால் உயரும் வரை விரல் ஒன்று நீரினுள் புகுத்தப்பட்டால் தராசு காட்டும் வாசிப்பு என்ன? கவனிங்க, ஒரு நீரை கொண்ட பாத்திரம், சரியா? அந்த நீரை கொண்ட பாத்திரத்துக்குள்ள அந்த பாத்திரம் ஒரு மேசை தராசுல வைக்கப்பட்டிருக்கிறது சொல்றாங்க. இந்த மேசை தராசுல வாசிப்பு எவ்வளவு வரைக்குதாம்? 0. மேசை தராசுல வாசிப்பு 0.82 கிலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல இதுக்குள்ள ஒரு ஆள் விரலை போடுறாராம், சரியான? இப்படி விரலை போடக்குள்ள, தன்னை விரல்களை இப்படி போடக்குள்ள, ரைட், நீர்மட்டம் தசம் 0.01 மீட்டரால கூடுதாம். அப்படின்றால் தராசு காட்டுகின்ற வாசிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. எல்லாம் கவனிங்க, நான் இப்ப இதுக்கு முதல் செஞ்ச கேள்வி இதோட கனெக்ட் ஆகும். இந்த கனெக்ட் ஆகிற கேள்வியோட கனெக்ட் பண்ணி அடுத்த ஒரு கேள்வியை நாம பேச போறோம். அதுவும் ஒரு முக்கியமான தியரி அறிக்கும், ரைட்? அப்ப கட்டாயம் இதை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. இவர் நீரை கொண்ட பாத்திரத்துக்குள்ள நம்ம கையை அமிழ்த்தக்குள்ள அல்லது விரலை அமிழ்த்தக்குள்ள நம்முடைய விரலால இந்த நீரானது இடம்பெயர்க்கப்படும், இல்லையா? நம்முடைய விரல் என்ன செய்யும்? திரவத்தை இடம்பெயர்க்கும். இப்ப நான் திரவத்துக்குள்ள இப்படி அமிழ்த்தக்குள்ள இந்த விரல் இந்த திரவத்துக்குள்ள ஒரு இடத்தை பிடிக்குது. அதாவது விரலினால் திரவம், நீர் இடம்பெயர்க்கப்படுவது. இப்படி ஒரு பொருள் திரவத்துக்குள்ள திரவத்தை இடம்பெயர்க்க செய்தால் அங்கதான் மேலுதைப்பு உருவாகுதுன்னு நாம சொன்னோம். எனவே இப்படி இந்த பொருளை அமிழ்த்தக்குள்ள இந்த திரவத்தால நம்முடைய கைக்கு ஒரு மேலுதைப்பு வழங்கப்படும். இப்படி மேலுதைப்பொண்டு இந்த திரவம் நம்முடைய கைக்கு வழங்குதென்றால் இந்த தராசுர வாசிப்பு நீரை கொண்ட பாத்திரத்திர நிறையோட நாம கையை அமிழ்த்தக்குள்ள உருவாகின மேலுதைப்பால கூடும். அதான் சொன்னேன், நீங்க ஒரு பொருளை அமிழ்த்தி கொண்டிருக்கக்குள்ள அங்க தராசு, மேசை தராசுர வாசிப்பு மேலுதைப்பால கூடும், விற்றராசுர வாசிப்பு மேலுதைப்பால குறையும். அந்த வகையில அமிழ்த்தும் போது எம்ஜியோட யூ கூட்டுப்படும். இப்படி நீங்க விரலை இதுக்குள்ள அமிழ்த்தக்குள்ள இந்த விரல் மீது தொழிற்பட்ட மேலுதைப்பு எவ்வளவு, இதை நாம கண்டுபிடிக்கலாம். எப்படி? மேலுதைப்பு சமன் V ρ G, இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு. உங்களுக்கு தெரியும், நீர் மட்டம் 0.001 மீட்டரால உயருது. இந்த நீர்மட்டம் மேலுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் நம்முடைய கை நீருக்குள்ள போய் ஒரு இடத்தை, ஒரு கனவளவை பிடிச்சது. அதனாலதான் நீர்மட்டம் மேலுக்கு போனீங்க. அந்த வகையில நீர்மட்டம் மேலுக்கு உயர்ந்த உயரம் 0.01 மீட்டர்ண்டா நாம நீர்மட்டத்துல, அதாவது நம்முடைய விரலை நாம அமிழ்த்தக்குள்ள இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பாத்திரத்திர குறுக்குவெட்டு பரப்பு தசம் சாரி 80 சென்டிமீட்டர் வர்க்கம்னு தந்திருக்கிறாங்க. அதாவது 80 தர 10⁻⁴ தந்திருக்கிறாங்க. அப்ப குறுக்குவெட்டு பரப்பு 80 தர 10⁻⁴. அப்ப குறுக்குவெட்டு பரப்பு 80 தர 10⁻⁴. திரவம் மேலுக்கு எழுந்த உயரம் 0.01 மீட்டர் என்றால் திரவம் மேலுக்கு எழுந்த அந்த உயரத்தை குறுக்குவெட்டு பரப்பால நாம பெருக்கி விட்டமாக இருந்தால் வாரதுதான் திரவம் உயர்ந்த கனவளவு.
அந்த திரவம் இடம்பெயர்க்கப்பட்ட அந்த கனவளவு தான் நம்மட கை தண்ணிக்குள் அமிழ்ந்திருக்கிற கனவளவு. சரியானு? அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர அடர்த்தி நீர் தானே, அப்ப 1000 எடுக்கிறோம். புவியீர்ப்பு ஆறுமுகங்கள் 10. சோ மேலுதைப்பு என்ன வரும் பாத்தீங்கன்னா 10/3. சரியானே? 10/3. இங்கேயும் 10/3 வரும். வந்தால் 0.01 வரும். இந்த 10ஆல பெருக்கினோம்னா 0.01. அப்ப 0.08 வரும் நினைக்கிறேன் இல்லையா? 0.08. சரியா? 80 தர 10⁻4 சென்டிமீட்டர் வர்க்கம். எழுந்த உயரம் 0.001 மீட்டர். இந்த அளவுல கொஞ்சம் கவனம் அளிக்க வேண்டியிருக்குது. நீர் அடர்த்தி 1000, புவியீர்ப்பு ஆறுமுகங்கள் 10. அப்ப பெருக்கினோம்னா 10/3, 10⁻4 0, 10⁻3 வரும். அப்ப 10⁻3 10⁻3 போனா 0.001. அப்ப 0.01 வரும். அதை 8ஆல பெருக்கினா 0.08 தானே வரும் இல்லையா? 8 நியூட்டன். இப்ப பாருங்க, இது 0.08 நியூட்டன். இதை நம்ம கிலோகிராம்ல சொல்ல போறோம். எப்படி சொல்றேன்? உங்களுக்கு தெரியும் 10 நியூட்டன்டா 1 கிலோகிராம்னு சொல்லலாம். திணிவுல சொல்றேன்டா. ஆக 0.08 நியூட்டன்டா 0.08 கிலோகிராம் இல்லையா? இப்ப யோசித்து பாருங்க. இப்ப மருதாக்கம் mg பிளஸ் u தானே. mg ஆரம்பத்துல வாசிப்பு எவ்வளவு? 0.82. நம்ம கையை அமிழ்த்தினத்தால உருவாகின மேலுதைப்பு எவ்வளவு? 0.008. அப்ப கூட்டினா என்ன வரும்? 0.828 கிலோகிராம் வரும். அதாவது இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 4ஆவதா இருக்கு. பொருத்தமான விட 4ஆவது. இப்ப என்ன சொல்றோம்? இந்த திரவத்துக்குள்ள நாம இந்த கையை அமிழ்த்தும் போது கை திரவத்துக்குள்ள ஒரு இடத்தை பிடிச்சதால திரவம் மேலுக்கு உயர்ந்தது. இப்படி இந்த திரவம் இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவை கண்டுபிடிக்கிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா திரவம் மேலுக்கு எழுந்த உயரத்தை குறுக்குவெட்டு பரப்பால பெருக்கிறோம். சோ திரவம் மேலுக்கு எழுந்த அந்த கனவளவு தான் நம்முடைய கையால இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு. அடர்த்தி புவியீர்ப்பு ஆறுமுகங்கள் பெருக்கினா 0.008 கிலோகிராம் வருவது. ஏற்கனவே வாசிப்பு 0.82 கிலோகிராம். இது நீரை கொண்ட பாத்திரத்துல திணிவு. அதோட இது கூட்டுப்பட்டா 0.828 கிலோகிராம் வரும். இதுதான் மேசை தராசுல புதிய வாசிப்பு. சரியானே? ரைட். இப்ப கவனிங்க, நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்ல வந்த இன்னும் ஒரு விடயம். இந்த தராசுட வாசிப்புக்கு அங்கால நாம பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு திரவத்துக்குள்ள நாம ஒரு பொருளை போடும் போது அந்த பொருளுக்கு மேலுதைப்பு அதிகரிக்குதுண்டா, அந்த பொருள் மீது தொழிற்படுகின்ற மேலுதைப்பு அதிகரிக்கக்குள்ள அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய திரவ மட்டத்தில உயரமும் அதிகரிக்குது இல்லையா? யோசிச்சு பாருங்க. நீங்க நீரை கொண்ட பாத்திரத்துக்குள்ள என்ன செய்ய போறீங்க? நீரை கொண்ட ஒரு பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரத்துக்குள்ள நீங்க கைய போடுறீங்க. இப்படி கைய போடக்குள்ள உங்களோட கை மீது மேலுதைப்பு தொழிற்படும். சோ மேலுதைப்பு அதிகரிக்குது. அதே நேரத்துல நீங்க இந்த உங்களோட கையை இதுக்குள்ள அமிழ்த்த இந்த நீர் மட்டத்துல உயரம் என்ன செய்யுது? கூடும். அப்ப நீங்க கையை உள்ளுக்குள்ள அமிழ்த்த மேலுதைப்பு கூடுது, நீர்மட்ட உயரமும் கூடுது. சோ மேலுதைப்பு கூடினால் நீர்மட்ட உயரம் கூடும் ஒரு முடிவை நாம் எடுக்கலாம். ஒரு பாத்திரத்துக்குள்ள இருக்கிற நீர்மட்ட உயரம் எப்ப கூடும்? மேலுதைப்பு, அந்த கனவளவு மாறக்கூடாது. அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற திரவத்திர கனவளவு மாறல. அப்படி திரவத்திர கனவளவு மாறாம இருக்கக்குள்ள அந்த திரவத்திட உயரம் கூடணுமா இருந்தா அந்த திரவத்தால வழங்கப்படுற மேலுதைப்பு கூடணும்னு அர்த்தம். அதாவது நீங்க கையை அமிழ்த்த ரைட், திரவ மட்டம் மேலுக்கு உயரும். ரைட். அதே நேரத்தில் கையை அமிழ்த்தக்குள்ள உங்களோட கை மீது தொழிற்படுற மேலுதைப்பும் கூடும். சோ மேலுதைப்பு கூட உயரம் கூடும்னு நம்ம ஒரு பொது முடிவுக்கு வரலாம். இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு முடிவு. சோ இந்த முடிவை வச்சு நம்ம அடுத்த ஒரு கேள்விக்குள்ள போறோம். விளையாடா? அப்ப நான் சொன்ன விஷயம் முதல் விளங்கினிக்கா? மேலுதைப்பு கூடினா பாத்திரத்துக்குள்ள இருக்கிற திரவ மட்டம் கூடும். இதை சாதாரணமா ஒரு கையை அமிழ்த்தத்தை வச்சு யோசிக்கலாம். அதே மாதிரி இந்த கேள்வி எதுவும் பிரச்சனை இருக்குதா? சொல்லுங்க அப்போ வேகம் அடுத்த கேள்விக்குள்ள வருவோம்.
யா ஓகே, டவுட் இல்லைன்னா வருவது. ஓகே, அப்ப நாம அடுத்த கேள்விக்குள்ள வருவோம். இப்ப நீங்க 2005ஆம் ஆண்டு வந்த 59வது கேள்விக்கு வாங்க. உங்களோட டியூட்ல 120வது கேள்வி. இந்த கேள்விக்குரிய விடையை சொல்லுங்க பாப்போம். 2005 59 120வது கேள்வி. ஓகே, உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு மரத்துண்டையும் கல்லையும் கொண்ட சிறிய முகவை ஒன்று பெரிய முகவை ஒன்றினுள்ளே இருக்கும் நீரில் மிதக்கின்றது. ஒரு பெரிய முகவை, அதுக்குள்ள ஒரு சிறிய முகவை, அந்த சிறிய முகவைக்குள் இருக்கக்கூடிய மரக்குற்றி, அதே போல ஒரு கல். ஓகே, கல்லின் அடர்த்தி நீரின் அடர்த்தியிலும் பார்க்கக்கூடியது, மரத்துண்டின் அடர்த்தி நீரின் அடர்த்தியிலும் பார்க்க குறைந்தது. பெரிய முகவையினுள்ளே இருக்கும் நீர் மட்டத்தின் உயரம் h பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. முதலாவது, கல்லை வெளியில் எடுத்து நீரில் இடும் போது h குறைகின்றது. சோ கவனிங்க, முதலாவது இந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள ஒரு சிறிய பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ள கல்லையும் மரத்துண்டையும் வச்சிருக்கிறாங்க. கவனிங்க, உண்மையிலேயே நீங்க ஒரு கல் எடுத்து இந்த நீருக்குள்ள போட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த நீருக்குள்ள கல் மிதக்காது. உடனே அந்த கல் என்ன செஞ்சிருக்கும்? நீருக்குள்ள அமிழ்ந்து இருக்கும். ஏன், என்ன காரணம்? ஏண்டால் கல்லிட அடர்த்தி நீர் அடர்த்தியை விட பெரியது. அதாவது கல் இந்த நீருக்குள்ள ஏன் மிதக்க முடியலன்னா கல்லிட நிறைய விட இந்த கல்லால இடம்பெயர்க்கப்பட்ட நீரினது நிறை, அதாவது மேலுதைப்பு. இந்த மேலுதைப்பு இந்த கல்லிட நிறைய விட சின்னனா இருக்கும். அதனால இந்த கல் கீழுக்கு போகும். அப்ப கல்லிட நிறைய சமப்படுத்துற அளவுக்கு கல்லால நீரை இடம்பெயர்க்க முடியாது. எனவே கல் வந்துட்டு அடிக்கு போகும். சரிதானே? ஆனா பாத்திரம் ஒன்றுக்குள்ள இந்த கல்லை போட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த கல் வந்துட்டு மிதக்குது பாத்திரத்துக்குள்ள இருந்து. ஏன், என்ன காரணம்னா இந்த கல்லிட நிறைய சமப்படுத்துற மேலுதைப்ப வழங்குவதற்காக இந்த பாத்திரம் அமிழ ஆரம்பிக்குது. கல்லிட நிறைய சமப்படுத்துறதுக்கு தேவையான மேலுதைப்புக்காக யார் அமிழ போறாங்க? இந்த பாத்திரம் அமிழ்ந்திருக்குது. எது மாதிரின்னா ஒரு படகு மாதிரி அல்லது ஒரு கப்பல் மாதிரி. யோசித்து பாருங்க, தண்ணிக்குள்ள சரியான
நீங்க சும்மா பாயிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, தண்ணிக்குள்ள பாயிறீங்க. சரி, சோ தண்ணிக்குள்ள போய் நான் நிக்க போறேன், இப்படி நிக்கலாமா? அடுத்த என்ன நடக்கும்? தண்ணிக்குள்ள நீங்க தாண்டிடுவீங்க இல்லையா? ஏன் நீங்க தண்ணிக்குள்ள அமிழ்றீங்க? என்ன காரணம்? உங்களோட நிறைக்கு சமனான மேலுதைப்பு கிடைக்கல. அதனால நீங்க நீருக்குள்ள அப்படியே அமிழ்ந்து போவீங்க. அப்படித்தானே? நீருக்குள்ள நீங்க அமிழ்ந்து போறதுக்கு காரணம் உங்களோட நிறைக்கு சமனான மேலுதைப்பு கிடைக்கல. அதனால நீங்க நீருக்குள்ள அமிழ்றீங்க. ஆனா நீங்க ஒரு படகுல இருக்க போறீங்க. ஒரு படகு இருக்குது. இப்ப இந்த படகுல நீங்க நிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நாம எப்படி யோசிப்போம்? படகு ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி இருக்குது, நீருக்குள்ள பகுதியா அமிழ்ந்து மிதக்குது. இப்படி ஒரு படகு நீருக்குள்ள பகுதியா அமிழ்ந்து மிதக்குது. சோ இந்த நீருக்குள்ள இந்த படகு ஏன் அமிழ்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, படகுட நிறைய சமப்படுத்துற மேலுதைப்புக்காக. படகுட நிறைய சமப்படுத்துற மேலுதைப்புக்காக படகு நீருக்குள்ள அமிழ்ந்திருக்குது. இதை வச்சு நான் போன கிளாஸ்ல கேள்வி பார்த்தோம். இப்ப இதுக்குள்ள ஒரு மனிதன் படகுல வந்து ஏறி நிக்கக்குள்ள என்ன நடக்கும்? அடுத்த கட்டம், படகு இதை விட கூடுதலா அமிழும். எப்படி அமிழும்? ஏன் படகு இப்ப கூட அமிழ்ந்துச்சு? சும்மா இருக்கக்குள்ள படகு அமிழ்ந்ததை விட இப்ப படகு வந்துட்டு கூட அமிழ்து. ஏன் கூட அமிழ்ந்திக்குன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும், மனிதன் ஏறி இருக்கான். அப்படித்தானே? அப்ப என்ன நடக்குதுன்னா, மனிதன் நிறை மேலதிகமா உருவாகி இருக்குது. சோ இந்த மனிதண்ட நிறைய சமப்படுத்துறதுக்கு தேவையான மேலுதைப்புக்காக மனிதனுக்கு பதிலா யாரு தன்னை அமிழ்த்தி கொள்வா? இந்த படகு தன்னைத்தானே அமிழ்த்துது. சோ நமக்காக படகு அமிழ்து. ஏன்னா நாம டிரெக்டா அமிழ போனோம்னா அப்படியே போக வேண்டியதுதான். அப்ப நம்மட நிறைய சமப்படுத்துற அளவுக்கு நம்மட உடம்புட கனவளவுட இடம்பெயர்க்கப்படுற கனவளவு போதாது. அதனால நம்ம ஒரு படகுல ஏறி இருக்கக்குள்ள நம்மிட நிறைய சமப்படுத்துறதுக்கு தேவையான கனவளவுக்கு படகு அமிழ முடியும். விளங்கான்னு சொல்றேன், ரைட்? அதே மாதிரி தான் இந்த கல்லை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அது அடிக்கி போகும். ஏன்னா கல்லிட நிறைய கல்லால சமப்படுத்த முடியாது. கல்லால் இடம்பெயர்க்கப்படுற கனவளவால் சமப்படுத்தலாம். ஆனா இந்த கல்லை தூக்கி நீங்க பாத்திரத்துக்குள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, இந்த கல்லுக்காக இந்த பாத்திரம் அமிழுது. சோ இந்த பாத்திரம் அமிழ்ந்து கல்லிட நிறைக்கு தேவையான கல்லிட நிறைய சமப்படுத்துற மேலுதைப்பை உருவாக்கும். இதாங்க நடக்கிற நிகழ்வு. படகுல நாம நிக்கிற மாதிரி. இப்ப யோசித்து பாருங்க, ஆரம்பத்துல கல்லும் மரமும் இந்த சின்ன பாத்திரமும் இந்த தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஆக ஆரம்பத்துல இந்த தொகுதிக்கு தொழிற்பட்ட மேலுதைப்பு, ஆரம்பத்துல இந்த தொகுதிக்கு தொழிற்படுற மேலுதைப்பு என்னத்துக்கு சமன்? பாத்திரமும் மரமும் கல்லும் மிதக்குது. ஆக ஆரம்பத்துல தொழிற்படுற மேலுதைப்பு, தொகுதியில மொத்த மேலுதைப்பு பாத்திரத்திட நிறை, மரத்திட நிறை, கல்லிட நிறை, இது மூணுட மொத்த நிறைக்கு சமனான ஒரு மேலுதைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால இது அப்படியே மிதக்குது. இது மூணு மிதக்குது. அப்ப மூணு பேர் மொத்த நிறைக்கு சமனான என்ன கிடைச்சிட்டு இருக்குது? மேலுதைப்பு ஒன்று கிடைக்குது. அந்த மேலுதைப்பை கிடைக்கிறதுக்காக யாரு அமிழ்றா? பாத்திரம் தன்னைத்தான அமிழ்த்தி இருக்குது. சரியானே? இப்படி பாத்திரம் அமிழ்ந்து உருவாக்குற மேலுதைப்பு பாத்திரத்தினதும் மரத்தினதும் கல்லினது நிறைய கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்குது. அதனாலதான் மூணும் மிதந்து கொண்டிருக்குது. மிதப்பு விதி. இப்ப யோசிங்க, நாம கல்லை தூக்குறோம், கல்லை தூக்கி நீருக்குள்ள போடுறோம், போட்டா கல் அடிக்கி போகுதா? இப்ப யோசித்து பாருங்க, நம்ம கல்லை தூக்கி நீருக்குள்ள போடக்குள்ள, ரைட், இந்த கல் அடிக்கி போயிருக்குதுன்றால் இந்த மரக்குற்றி அதே போல பாத்திரம் இவங்க ரெண்டு பேரும் நீர்ல மிதக்குறாங்க. எனவே மரக்குற்றியினதும் பாத்திரத்தினதும் நிறைக்கு சமனான மேலுதைப்பு கிடைச்சிட்டு இருக்கின்ற அர்த்தம். ஆனா கல்லை தூக்கி போடக்குள்ள கல் நீருக்குள்ள அமிழ்ந்திருக்குதுன்றால் கல்லிட நிறைக்கு சமனான மேலுதைப்பு இப்ப என்ன செய்யல? கிடைக்கல. சோ கல்லிட நிறைக்கு சமனான மேலுதைப்பு கிடைக்கல. கல்லிட நிறைய விட குறைஞ்ச மேலுதைப்பு தான் இப்ப கிடைச்சிருக்குது. அதனாலதான் கல் அடியில போய் கிடக்குது. அப்ப ஆரம்பத்துல மூணுட நிறைக்கும் சமனான மேலுதைப்பு கிடைச்சிக்கு. இப்ப இறுதியா பாத்தீங்கன்னா பாத்திரம் மிதக்குது, மரம் மிதக்குது, ஆனா கல்
அடிக்கு போகுது. அப்ப கல்லிட நிறைக்கு சமனான மேலுதைப்பு கிடைக்கல, அதை விட குறைந்த மேலுதைப்பு தான் கிடைச்சிருக்குது. அப்ப யோசித்து பாருங்க, ஆரம்பத்தில இருந்த மேலுதைப்பை விட இப்ப இருக்கிற மேலுதைப்பு ஏ கூற்றின் படி இப்ப இருக்கிற மேலுதைப்பு என்ன செய்யுது? குறையுது. ஆரம்ப மேலுதைப்பை விட இப்ப மேலுதைப்பு குறைஞ்சிட்டு. மேலுதைப்பு குறைஞ்சா நாம என்ன சொன்னோம்? மாறா கனவளவை கொண்ட ஒரு திரவத்துக்குள்ள மேலுதைப்பு குறையுதுன்றால் அந்த திரவத்துக்குள்ள இருக்கிற அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற திரவத்திர உயரமும் குறையும் சொல்றோம். சோ எச் குறையும். ஏன் எச் குறையுது? யூ குறையுது. ஏன் யூ குறைஞ்சுன்னு சொல்றோம்? ஏன்னா கல் அடிக்கு போயிருக்குது. கல் மிதக்கலை. கல் மிதந்திருந்தா கல்ட நிறைக்கு சமனான மேலுதைப்பு வந்திருக்குன்ற அர்த்தம். கல் அடிக்கு போகுதுண்டா கல்லிட நிறைய விட குறைந்த மேலுதைப்பு தான் இப்ப தொகுதியிட மொத்த மேலுதைப்பு. சோ மேலுதைப்பு ஆரம்பத்தை விட இப்ப குறையுது. அப்ப எச் குறையுது. அதை நம்ம சொன்ன ஆரம்பத்துல மேலுதைப்பு கூடினா எச் கூடும், மேலுதைப்பு குறைஞ்சா எச் குறையும். அதை வச்சு யோசித்தா சரி. இப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எடுங்க. அப்ப ஏ கூற்று சரி, எச் குறைந்தான்னு சொல்றாங்க. அப்ப ஏ கூற்று சரி. இப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? மரத்துண்டை வெளியில் எடுத்து நீரில் இடும் போது எச் மாறாமல் இருக்குது. எல்லாம் பாருங்க, மரத்துண்டை எடுத்து நீங்க நீருக்குள்ள போடுறீங்க, போட்டா என்ன நடக்கும்? மரத்துண்டு மிதக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மரத்துண்டு அடர்த்தி கல்லிட நீர் அடர்த்தியை விட சின்னன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கல் அப்படி இருக்குது. மரத்துண்டை வெளியில் எடுத்து போட்டாங்க, மரத்துண்டு செய்து மிதக்குது. யோசித்து பாருங்க, இப்ப கல்லிட நிறையில மாற்றம் இல்லை, கல்லு மிதக்குது, பாத்திரத்துக்குள்ள இருக்குது, பாத்திரமும் மிதக்குது. மரக்குற்றிய தூக்கி வெளியில தண்ணிக்குள்ள போட்டோம், அப்பையும் மரக்குற்றி மிதக்குது. சோ மரக்குற்றி மிதக்குதுண்டா மரக்குற்றிட நிறைக்கு சமனான மேலுதைப்பு இருக்குது. கல் மிதக்குதுண்டா கல்ட நிறைக்கு சமனான மேலுதைப்பு இருக்குது. பாத்திரமும் மிதக்குது. சோ மொத்தத்துல மரக்குற்றியை தூக்கி நீங்க வெளியில போடக்குள்ள எல்லாரும் மறுபடியும் மிதந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப 3 பேரும் மிதக்குறாங்கண்டா மொத்த மேலுதைப்பு என்ன செய்யல? மாறல்ல. அப்ப ஆரம்ப மேலுதைப்பும் இறுதி மேலுதைப்பும் சமன். சோ மேலுதைப்பு மாறல்ல. மேலுதைப்பு மாறல்லன்னா எச் மாறல்லன்னு அர்த்தம். விஷயம் முடிச்சு. மேலுதைப்பு மாறல, எல்லாம் மிதக்குது. அப்ப யூ மாறல்ல, அப்ப எச் மாறல்ல. இப்ப மூணாவது, கல்லையும் மரத்துண்டையும் வெளியில் எடுத்து ஒரு மிக்க கட்டி நீரில் இடும் போது அவை முகவையின் அடிக்கு செல்லும் எனின் எச் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. சொல்லுங்க பாப்போம். கல்லையும் மரத்துண்டையும் கட்டி தண்ணிக்குள்ள போடக்குள்ள அது அடிக்கு போகுதுண்டா அங்க என்ன நடக்கும்? எச் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, எச் அதிகரிக்குமா, மாறாம இருக்குமா, குறையுமா? சொன்னதை வச்சு சொல்லுங்க. எச் அதிகரிக்குமா, மாறாம இருக்குமா, குறையுமா? எஸ், வெரி குட், வெரி குட். என்ன நடக்கும்? மரத்தையும் கல்லையும் நீங்க சேர்த்து கட்டி போட்டு போடக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கி போயிருக்கிறாங்க. அடிக்கி போயிருக்காங்கன்னா என்ன மீனிங்? அடிக்கி போயிருக்காங்கன்னா இவங்க 2 பேர மொத்த நிறைய விட இப்ப தொழிற்படுற மேலுதைப்பு குறைவாக இருந்திருக்குது. அதாவது அடிக்கி போனீங்க, இல்லாட்டி மிதந்திருக்குமே. அப்ப இவங்க 2 பேரையும் ஒரு ஆளா யோசிங்க. மரம் பிளஸ் கல், இவங்களோட மொத்த நிறைய விட மேலுதைப்பு குறைவா இருந்திருக்கணும். அதனாலதான் இது கீழுக்கு போயிருக்கு. எனவே இவங்களோட மொத்த நிறைய விட இப்ப மேலுதைப்பு குறைவு. சோ மேலுதைப்பு குறைஞ்சிருக்குது. அடிக்கு போயிருக்குதுண்டா மேலுதைப்பு குறைஞ்சிருக்குது. மிதந்தால் அடிக்கு போயிருக்காரு. அப்ப மேலுதைப்பு குறைஞ்சிருக்குது. சோ எச் குறையும். அதனால சி கூற்று பிழையானது. சோ ஏயும் பியும் தான் இங்க சரியான கூற்றுக்கள். ஏ கூற்றும் பி கூற்றும் தான் சரியானது. அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட இரண்டாவது விடையாக இருக்கும். இல்லைங்களா? இந்த கேள்வி பொருத்தமான விடத்தினாவது இரண்டாவது விடையா அறிக்க போகுது. விளங்குதா எப்படி கேள்விகளை எப்படி நாம டீல் பண்றேன்? ஸோ இது ஒரு பெரிய ஒரு மேட்டர் இல்லை. நான் சொன்ன இந்த ஐடியாவை, இந்த டெக்னிக்கை நீங்க கையாள்வீங்களா இருந்தால் இப்படியான கேள்விகள் எப்படி வந்தாலும் சிம்பிளா அடிச்சு விடலாம். சரியானே? அப்ப மேலுதைப்பு கூடினா எச் கூடும்,
மேலுதைப்பு குறைஞ்சா எச் குறையும். இது எப்ப? நிபந்தனையை மறந்துடாதீங்க. மாறா கனவளவுடைய திரவத்துக்கா? மாறா கனவளவை கொண்ட ஒரு திரவத்துக்குள்ளதான் இந்த கதையை பத்தி பேசுறோம். சரியானே? யூ குறைஞ்சா எச் குறையும், யூ கூடினா எச் கூடும். இப்ப நான் இந்த இடத்துல இந்த மேலுதைப்போட சம்பந்தப்பட்டதாக ஒரு கேள்வி ஒன்று சொல்றேன். சரியானே? இப்ப நீங்க இந்த கேள்விக்குரிய விடையை சொல்லணும். நான் இப்போ ஒரு கேள்வி ஒன்று தாரேன். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இந்த கேள்விக்குரிய விடை என்னங்கிறத யோசித்து சொல்லுங்க. ரைட்? நீரை கொண்ட ஒரு பாத்திரம், நீரை கொண்ட ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு பொருள் பகுதியாக அமிழ்ந்து மிதக்குது. சரியா? ஒரு பொருள் பகுதியா அமிழ்ந்து மிதக்குது. இந்த நேரத்துல இந்த பொருள் நீருக்குள்ள அமிழ்ந்திருக்கிற உயரத்தை அல்லது ஆழத்தை நான் எக்ஸ் என்று சொல்றேன். இந்த பொருள் திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கிற ஆழம் என்ன? எக்ஸ். இப்ப இந்த கேள்வி என்னண்டா, இந்த நீரை கொண்ட பாத்திரம் ஒரு லிப்டுக்குள்ள இருக்குது. இது ஒரு லிப்ட்ல இருக்குது. இந்த லிப்ட் மேல் நோக்கி ஏங்குற ஆர்முடுகளோட இயங்கினால் எக்ஸுக்கு என்ன நிகழும்? அதாவது இந்த குற்றி அமிழ்ந்திருக்கின்ற ஆழம் கூடுமா, குறையுமா, மாறாம இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். எல்லா டைப்பான விடையும் வருவது, சரியான விடைகளும் இருக்குது. எல்லா டைப்லையும் விடைகள் வந்து கொண்டிருக்குது. எல்லாம் யோசித்து பார்க்கணும். மேலுதைப்புன்னா என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை வச்சுதான் நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். எடுத்தம் பிடிச்சம்னு முடிவு எடுக்கிறல்ல. ஓகே, கவனிங்க. ஒரு லிப்ட் வந்துட்டு மேல் நோக்கி ஆறுமுடுகக்குள்ள ஒரு குற்றி இந்த திரவத்துக்குள்ள எக்ஸ் ஆழத்துக்கு அமிழ்ந்திருக்குது. இது ஆறுமுடுகும் போது இந்த எக்ஸ் ஆழம் கூடுமா, குறையுமா, மாறாம இருக்குமான்னு கேட்கிறேன். கவனிங்க. முதலாவது, இந்த குற்றியானது லிப்ட் மேல் நோக்கி ஆறுமுடுகும் போது, ரைட், இந்த லிப்ட் மேல் நோக்கி ஆறுமுடுகும் போது இந்த குற்றியும் லிப்டோட சேர்ந்து மேல் நோக்கி ஆறுமுடுகத்தானே வேணும். ஆறுமுடுகணுமா இல்லையா? ஆறுமுடுகன் இல்லையா? ஏன்? லிப்டுக்குள்ள லிப்ட் சார்பா இவங்க எல்லாரும் ஓய்வுல இருக்கணும்டா
லிஃப்ட் மேல் நோக்கி ஆறு முடுகினா பாத்திரத்துக்குள்ள இருக்கிற திரவம், அந்த திரவத்துக்குள்ள இருக்கிற குற்றி எல்லாரும் மேலுக்கு போறாங்க. அப்ப எல்லாரும் ஆறு முடுகள் ஏஆர் அடிக்கணும். சரி, இந்த குற்றிக்கு ஆறு முடுகள் ஏஆர் அடிக்கணும். அதே நேரத்துல யோசித்து பாருங்க, வனமையா இந்த லிஃப்ட் ஓய்வில் இருக்குது அல்லது இந்த குற்றி ஓய்வில் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நம்ம வனமையா என்ன செய்வோம்? மேலுதைப்பு நிறைக்கு சமன் என்று எடுப்போம். மிதக்குது, ஓய்வில் அடிக்குதுண்டா யுஎம்ஜிக்கு சமன். அப்ப யுஎம்ஜிக்கு சமன் சொல்லுவோம். எப்ப மிதக்குது, சாதாரணமா அமிழ்ந்து மிதக்கக்குள்ள. இந்த யு என்னத்துக்கு சமன் கேட்டா இடம்பெயர்க்கப்பட்ட இந்த குற்றிட இந்த திரவத்திர கனவளவுக்கு சமன். அதாவது இந்த குற்றி திரவத்துக்குள்ள எக்ஸ் ஆழம் அமிழ்ந்திருக்குது. இந்த குற்றிட குறுக்குவெட்டு பரப்பு ஏண்டு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப இந்த குற்றி திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கிற கனவளவு வீரோஜியின் படி குற்றி திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கிற கனவளவு ஏஎக்ஸ் இன்டு ரோஜி என்று வரும். ஏஎக்ஸ் இன்டு ரோஜி என்று வரும். இதுதான் குற்றிட நிறை, அதுல மேலுதைப்புக்கு சமன் சொல்றது. அப்படித்தானே? ரைட். இப்படி இருக்கக்குள்ள யோசித்து பாருங்க, இந்த குற்றியானது மேல் நோக்கி ஆறு முடுகணும் இல்லையா? மேல் நோக்கி ஆறு முடுகணும்னா உண்மையிலேயே மேலுதைப்பு கூடணும். மேலுதைப்பு கூட தானே வேணும். எம்ஜிக்கு சமனா யூ இருந்தா குற்றி ஓய்வில் இருக்கும். லிப்ட் மேல் நோக்கி ஆறு முடுகக்குள்ள குற்றியும் ஆறு முடுகணும்டா எம்ஜியை விட யூ பெருசா இருக்கணும். ஆனால் உங்களுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம், ஒரு திரவம் மேல் நோக்கி ஆறு முடுகக்குள்ள ஒரு எக்ஸ் ஆழத்தில் இருக்கிற அமுக்கம் என்னன்னு கேட்டா, திரவம் ஓய்வில் இருக்கக்குள்ள எக்ஸ் ஆழத்துல அமுக்கம் என்னன்னு கேட்டா பை பிளஸ் எக்ஸ் ரோஜின்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆழம்னா எக்ஸ் ரோஜின்னு சொல்லுவோம். ஒரு திரவம் ஓய்வில் இருக்கக்குள்ள. ஒரு திரவம் மேல் நோக்கி ஆறு முடுகக்குள்ள அமுக்கம் என்னன்னு கேட்டா பை பிளஸ் எக்ஸ் ரோ ஜி பிளஸ் ஏ என்று சொல்லுவோம் இல்லையா? மேல் நோக்கி ஆறு முடுகக்குள்ள எக்ஸ் ஆழத்தில் அமுக்கம் என்னன்னு கேட்டா என்ன சொல்றேன்? பை பிளஸ் எக்ஸ் ரோ ஜி வார இடத்தை ஜி பிளஸ் என்று சொல்லி படிச்சோம். ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறோம், ரிவிஷன் நம்ம செஞ்சிட்டோம். ரைட், இப்படி வரும். இது உங்களுக்கு தெரியும். அப்ப யோசித்து பாருங்க, இந்த மேலுதைப்பு உருவாகிறது என்னத்தால? மேலுதைப்பு உருவாகிறது அமுக்க வித்தியாசத்தால. எனவே இந்த பாத்திரம் மேல் நோக்கி ஆறு முடுகக்குள்ள இந்த எக்ஸ் ஆழத்தில் இருக்கிற அமுக்கம் எக்ஸ் ரோஜியா இருந்தது என்னையா மாறுது? எக்ஸ் ரோ ஜி பிளஸ் ஏயா மாறுது. அப்ப இந்த இடத்துல இருந்த அமுக்கம் பாத்திரம் மேல் நோக்கி ஆறு முடுகக்குள்ள அதிகரிக்குது. அதனால அதுவும் ஜியா இருந்தது ஜி பிளஸ் ஏயாக அதிகரிக்கிறதால இந்த இடத்துல இருந்த அமுக்கம் ஜி பிளஸ் ஏயாக மாறுது, அதிகரிக்கிறதால இந்த குற்றிக்கு தேவையான விசைய இந்த அமுக்க அதிகரிப்பை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதன் காரணமா இந்த குற்றி திரவத்துக்குள்ள அமிழ வேண்டிய ஆழம் என்ன செய்யாதுண்டா, அமிழ்ந்திருக்கிற ஆழம் மாறாது. சோ இந்த குற்றி இந்த திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கிற ஆழம் என்ன செய்யாதுண்டா எக்ஸ் மாறாது. பாத்திரம் மேல் நோக்கி ஆறு முடுகினாலும் சரி, கீழ் நோக்கி ஆறு முடுகினாலும் சரி, எக்ஸிட பருமன் மாறாது. ஏன் மாறாதுன்னு சொல்றோம்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உண்மையா இந்த குற்றி மேல் நோக்கி ஆறு முடுகணும் இல்லையா? ஆறு முடுகத்தானே வேணும். பாத்திரம் லிப்ட் மேல் நோக்கி ஆறு முடுகணும், இந்த குற்றி மேல் நோக்கி ஆறு முடுகணும். இந்த குற்றி மேல் நோக்கி ஆறு முடுகணும்டா உண்மையா மேலுதைப்பு எப்படி இருக்கணும்? மேலுதைப்பு எம்ஜியை விட பெருசா இருக்கணும். அப்பதான் மேல் நோக்கி ஆறு முடுகும். ரெண்டு சமனா இருந்தா விளைவு பூச்சியம். மேல் நோக்கி ஆறு முடுகும்னா யூ எம்ஜியை விட பெருசா இருக்கணும். வளமையா யூ என்ன ஏஎக்ஸ் ரோஜின்னு எழுதிருப்போம். இப்ப நீங்க சரியானே எப்படி எழுத போறீங்கன்னு தெரியுமா? ஏஎக்ஸ் இந்த ஜி வாரிடத்தை ஜி பிளஸ் ஏன்னு எழுத போறீங்க. ஏண்டா அதே எக்ஸ் ஆழத்துல இந்த லிப்ட் ஆறு முடுகும் போது அமுக்கம் எக்ஸ் ரோ ஜியா இருந்தது எக்ஸ் ரோ ஜி பிளஸ் ஏயா மாறுது. அதனால மேலுதைப்பு ஓட்டுவா என்ன செய்யும்? ஜியா இருந்த இடத்த ஜி பிளஸ் ஏயா மாறும். எனவே எக்ஸ் ஆழத்தில் இருக்கிற அமுக்கம் இந்த ஆறு முடுகளுக்கு ஏத்த மாதிரி கூடினத்தால இந்த குற்றி என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுண்டா கீழுக்கோ மேலதிகமாக அமிழ வேண்டியதோ அல்லது குறைவாக அமிழ வேண்டிய தேவரிக்காது. சோ மொத்தத்துல நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, மேல் நோக்கி ஆறு முடுகும் போது எக்ஸ் அமிழ்ந்திருக்கிற ஆழம் என்ன செய்யாது? மாறாது.
அப்ப மேல் நோக்கி ஆறு முடிகினாலும் மாறாது, கீழ் நோக்கி ஆறு முடிகினாலும் மாறாது, மாறா வேகத்துல போனாலும் மாறாது, புவியீர்ப்பின் கீழே விழுந்தாலும் மாறாது. விளங்குதா? இது எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த அமிழ்ந்த ஆழம் வந்துட்டு மாறப்போறது இல்லை. இதை நீங்க கேட்ச் பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. குறைஞ்சது இப்ப நான் இது வந்துட்டு உண்மையா வந்துட்டு இன்னும் நிறைய ஸ்டெப்ல வந்துட்டு நிறுவி காட்டலாம். ஸோ நான் அதை நிறுவி காட்டல, நான் என்ன லொஜிக்கா வந்துட்டு நான் பேசுறேன்னு சொல்லலாம். ஒரு கன்செப்ட் வைஸா லொஜிக்கா நான் என்ன செய்யறேன்னு பேசுறேன். அமுக்கம் ஏயால கூடுது, அந்த அடிப்படையில இது ஆறுமுடுகளுக்கு தேவையான மேலதிகமும் ஏயால கூடும். அப்ப எக்ஸ் ஆழத்துல இருக்கிறது தொடர்ந்து எக்ஸ் ஆழத்துல இருக்கும், மேலதிகம் அமில தேவையில்லைன்னு சொல்றேன். அதை அழகா சமன்பாட்டுக்குள்ள நிறுவலாம், எனக்கு தேவையில்லை. அப்ப நீங்க குறைஞ்சது ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி திறந்த ஒரு பாத்திரம், ஃபுல்லா திறந்த ஒரு பாத்திரமா இருக்குது. இந்த திறந்த பாத்திரம் லிப்டுக்குள்ள இருக்கக்குள்ள லிப்ட் மேல் நோக்கி ஆறு முடிகினாலும் கீழ் நோக்கி ஆறு முடிகினாலும் மாறா வேகத்துல போனாலும் புவியீர்ப்பின் கீழே விழுந்தாலும் இது அமிழ்ந்திருக்கிற ஆழம் எக்ஸ்ண்டா அது தொடர்ந்து எக்ஸ் ஆகத்தான் இருக்கும். சரியான? இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே. இதே மாதிரி ஒரு ஆள் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தீங்க நினைக்கிறேன். 81வது கேள்வியை கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. 81வது கேள்வி எடுங்க. 81. நீங்க இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க கட்டாயம் என்ன செஞ்சு பாருங்கன்னா, சமன்பாடை போட்டு யோசித்து பாருங்களா. மேலுதைப்புக்குரிய அடிப்படை சமன்பாட்டில இருந்து F7MA போட்டு யோசித்து நிறுவி பாருங்க. அமிழ்ந்திருக்கிற ஆழத்தை வேறொரு ஆழம் எடுத்து நிறுவி பாருங்க, அது எக்ஸுக்கு சமனா வந்து நிற்கும். சரியா? நிறுவல் உண்டு, அதெல்லாம் குறைஞ்சது நீங்க ஞாபகமாக்கி வச்சுக்கொள்ள பாருங்க. 81வது கேள்வி எடுங்க. அப்ப இங்க மெயின் விஷயம் என்னன்னா, இது ஆறுமுடுகக்குள்ள அமுக்கமும் மாறுறதால அமிழ வேண்டிய ஆழம் என்ன செய்யாதுன்னா மாறாது. இதுதான் விஷயம். ஆறுமுடுகக்குள்ள அமுக்கமும் மாறும், அதனால அமிழ்ற ஆழம் வந்துட்டு என்ன செய்ய போறது இல்லை, மாற போறது இல்லை. எண்பத்தி ஒன்று. என்ன விட அதுக்கு ஓகே கவனிங்க. இந்த மாதிரி கேள்விகள்ல எக்ஸாம்ல என்ன செய்யலாம், போடலாமா? இது ஒரு 1980ஆம் ஆண்டு கேள்வியா இருந்தாலும் நல்ல கேள்வி. சின்ன கேள்விதான், ஆனா நல்ல கேள்வி. இப்படியான கேள்வி என்ன செய்யலாம், 80ஆம் ஆண்டு கேள்விதான் யோசிக்குவானா. உங்களுக்கு தெரியும், பழைய பழைய கேள்வியெல்லாம் தூக்கி போட்டுருக்காங்க 2023ஆம் ஆண்டு. பழைய கேள்வியெல்லாம் தூக்கி 2023ஆம் ஆண்டுல போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப அப்படி கேள்வி நல்ல கேள்வியா இருந்தா அது வரலாம். இப்ப இது ஒரு நல்ல கேள்விதான், இதே கேள்வியை தூக்கி போடலாம், அல்லது இதுல இருந்து சின்ன ஒரு வித்தியாசத்தோட போடலாம். எனிவே, என்னையாம், நீரை கொண்ட முகவையிலே 10 கிராம் நிறையுள்ள மீன் இருக்கின்றது. ஓகே, ஒரு விற்றராசின் மீது இம்முகவை வைக்கப்பட்டுள்ளது. விற்றராசு கட்டி தொங்க விட்டு இருக்கிறாங்க, வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க நிறையா. ரைட். முகவையின் அடிப்புறத்தில் மீன் தங்கி இருக்கும் போது தராசின் வாசிப்பு 1000 கிராம். மீன் ஒரே கிடைமட்டத்தில் நீந்தும் போது தராசிர வாசிப்பு என்ன? ரைட். கவனிங்க, ஒரு மீன் அண்டு அடியில இப்படி தங்கி கிடக்குதான். அந்த டைம்ல வாசிப்பு 1000 கிராமா. இப்ப இந்த மீன் இங்க இருந்து
இப்படி ஒரே கிடை மட்டத்துல இப்படி நீந்திட்டு போகுதாம். இப்படி ஒரே கிடைமட்டத்துல இந்த மீன் நீந்தி கொண்டு போகக்குள்ள வாசிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. நல்லா பாருங்க, இந்த மீனும் இந்த நீரை கொண்ட பாத்திரமும் யாரால தூக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது? தராசால தூக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. சோ இந்த தராசுல இந்த பாத்திரத்துல அடியில மீன் அப்படியே அடியில போய் கிடந்தாலும் நீரை கொண்ட பாத்திரத்தை சுமக்கிறது இந்த தராசு. இந்த மீன் இந்த இடத்தை கிடையாக நீந்தி கொண்டிருக்கக்குள்ளையும் நீரை கொண்ட பாத்திரம் மீனை சுமக்கிறது இந்த தராசு. அப்படித்தானே? எனவே இந்த மீன் கிடையாக நீந்திரத்தால இங்க இந்த தொகுதிர ஈர்ப்பு மையத்துக்கோ எண்ணத்துக்கோ ஒரு பாதிப்பும் வராது. ஆக இந்த தொகுதி மொத்தமா சுமக்கப்படுறது இந்த தராசாலண்டா இந்த மீன் அடியில கிடக்கும் போதும் கிடையாக நீந்தி கொண்டிருக்கும் போதும் இதுல வாசிப்பு அதே வாசிப்பாத்தான் இருக்க போகுது. ஏண்டா இந்த தொகுதியில ஈர்ப்பு மையம் தொடர்ந்து ஓய்வில் இருக்குது. ஒரு பொருள் ஒரு தொகுதி ஓய்வில் இருக்குதுன்னா அதுல மொத்த கீழ் நோக்கிய விசை மேல் நோக்கிய விசைக்கு சமன். அப்ப மீன் அடியில கிடக்கக்குள்ள வாசிப்பு 1000 கிராம். இப்ப இந்த மீன் கிடையாக நீந்தக்குள்ளையும் இதுல வாசிப்பு அதே 1000 கிராம். ஏண்டா இந்த தொகுதியில ஈர்ப்பு மையம் ஓய்வில் இருக்குது. அதனால வாசிப்பு தொடர்ந்து மாறாது. ஏன்னா ஒட்டுமொத்த நிறையையும் சுமக்கிறது தராசு தானே. தராசுல வாசிப்பு மாறாதானே. விளையாட்ட நான் என்ன சொல்றேன், இப்ப நான் தராசுல கட்டி தொங்கிட்டு இருக்கிறேன். என்ன தராசுல கட்டி தொங்க போட்டு இருக்கிறாங்க. என் போன் வந்துட்டு என் பாக்கெட்ல இருக்குது. ரைட், இப்படி என்ன தராசுல இருக்குது, நான் கட்டி தொங்க விடப்படுகிறேன். என் போன் வந்துட்டு பாக்கெட்ல இருக்குது. இப்ப தராசு ஒரு வாசிப்பை காட்டுது, 1000 கிராம காட்டுது. சரியா? இப்ப நான் இந்த பாக்கெட்ல இருக்கிற போன் எடுத்து தலையில வைக்கிறேன். இப்பயும் தராசுல கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறேன். என் போன் தலையில இருக்குது. அல்லது தலையில நான் இப்படி கிடை அசைக்கிறேன். இப்படி கிடையா நான் இதை அசைக்கிறதால தராசுல வாசிப்பு மாறுமான்னு கேட்டா மாறாது. ஏண்டா இந்த தொகுதியில எந்த போன்ற விளையுளான ஈர்ப்பு மையம் அதே இடத்துல இருக்க போகுது. அப்ப அது தொகுதியில ஈர்ப்பு மையம் ஓய்வில் இருக்குது என்றால் மொத்த நிறைக்கு சமனான இழுவிசை தான் அங்க தொழிற்படும். அவ மீன் அடியில கிடந்தாலும் கிடையா மிதந்து கொண்டிருந்தாலும் தராசுல வாசிப்பு மாறாது. சரியா? என்ன சொல்றேன், இதுக்கு ரிலேட்டடா ஒரு கேள்வி எனக்கு கிளிக் ஆகுது. நான் அது என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. பாஸ் பேப்பர் கேள்வி. ஒரு குற்றி ஒன்று இப்படி இருக்கும். நீரை கொண்ட ஒரு பாத்திரத்துல ஒரு குற்றி இருக்கும். இது ஏங்கிற புள்ளின்னு தந்திருப்பாங்க. இந்த குற்றி திரவத்துக்குள்ள விளக்குள்ள நடக்கிற நிகழ்வை வச்சு ஒரு கூற்று கேள்வி இருக்கும். நீரை கொண்ட ஒரு பாத்திரம், அதுக்குள்ள ஒரு குற்றி இருக்கும். குற்றி நெகிரையா இந்த குற்றியை விழச் செய்யக்குள்ள நடக்கிற நிகழ்வை வச்சு ஒரு கூற்று கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை இந்த கேள்வியை நம்ம கனெக்ட் பண்ணலாம். ரைட்? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம அடுத்த கிளாஸ்ல நாம என்ன செய்வோம், ஏன்னா கொஞ்சம் கூட பேச வேண்டி வரும். அடுத்த கிளாஸ்ல நாம இன்ஷா அல்லாஹ் இந்த விடயத்தை நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியானே? அப்ப கட்டாயம் யோசித்துட்டு வாங்க, கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, இந்த கேள்வியை பார்த்துட்டு வாங்க. ரைட்? ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் நைட்.